இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னம்மா சொல்ற? சரவணனை காணோமா? அவன் எங்க போனா? தூங்கிட்டு இருந்த மாமா. யதார்த்தமா எழுந்து பார்த்தா அவரை காணோம். இந்த நேரத்துல அவன் எங்க போயிருப்பாமா? நீ ஒன்னும் பயப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீ போய் படுமா போ. இல்ல மாமா, அது சாயந்தரத்துல இருந்தே அவர் சரியில்லை. சரியில்லைன்னா ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் சமைச்சதை அவர் சாப்பிடலன்னு சொன்னப்ப கூட எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தேன். அவனுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல மாமா. அவர் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்ல. எதுவா இருந்தாலும் இப்ப பேசக்கூடாது, காலையில கேட்டுக்கலான் இருந்தேன். இப்ப திடீர்னு பார்த்தா அவரை காணோம். மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. நம்ம வெளியில போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மா, அவன் எங்கேயும் வெளியில போயிருக்க மாட்டாமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நீங்க ஏறு. இல்ல மாமா, நானும் கூட வரேன். ஏமா, என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல மாமா. மா, நீ இங்கேயே இருமா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், இரு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்து உங்க உசுர எடுக்க பார்த்துட்டு ஏன் உசுர வேணாலும் கொடுப்பம்மா, ஆனா உங்க உசுர போக விட மாட்டம்மா. நானும் பூங்குடி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நீங்க சொல்றீங்கம்மா. எனக்கு எல்லாம் புரியுதுமா. அம்மா, நீங்க இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, அதனாலதான் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்ன ஆனாலும் சரி, இனிமே பூங்குடிய காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். யார் சொன்னாலும் அனுப்ப மாட்டேமா. நாளைக்கு காலையில நீங்களே வந்து பூங்குடிய காலேஜுக்கு அனுப்புன்னு சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேமா. அம்மா, உங்க உசுர தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. அம்மா, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேம்மா, விட்டு கொடுக்க மாட்டேன். டேய், உன் மனசுக்குள்ள பூந்து பேசுற சக்தி எனக்கு இருக்குடா. இத்தனை வருஷமா உன்னை தூக்கி விளத்தது எதுக்காக? என்ன மீறி அவ காலேஜுக்கு போயிருவாளா? இனிமேதான் என்னோட ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க போறீங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்க போன? ஏன் இப்படி தொப்பலா நனைஞ்சிருக்க? ஏய், விடு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. டேய் முட்டா பையல, எங்க போயிருந்த? உன்னை காணும்னே மருமக எவ்வளவு பதறிப்பட்ட தெரியுமா? என்னம்மாச்சு? என்ன
என்னன்னு தெரியல மாமா, திடீர்னு இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்து நிக்கிறாரு. டேய் சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லப்பா. ஏதோ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு மருமக வருத்தப்படுது. எப்பா ஒண்ணும் இல்லப்பா. ஒன்னும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இப்படி நட்ட ராத்திரியில போய் தலையில தண்ணி ஊத்திட்டு வந்து நிக்கிற? ஐயோ பூங்குடி, ஏற்கனவே எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு இம்சை பண்ணிட்டு இருக்க. டேய் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னை காணோம்னு தேடி தவிச்சு நிக்கிற பொண்ணுகிட்ட இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவியா? ஏடா மூளை என்ன முதுகுலையா வச்சிருக்க? ஐயோ அப்பா, என் நிலைமை தெரியாம தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மாமா, நீங்க எதுக்காக மாமா கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சரவணா, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீ போ, உள்ள போ. மாமா, நான் தான் அவர் ஈவினிங்ல இருந்து டென்ஷனா இருக்காருன்னு சொன்னேன்ல. அதுக்காக நீங்க எதுக்காக மாமா தேவையில்லாம டென்ஷனா பேசுறீங்க? ஏமா, அப்ப நான் அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கணுமா? நடு ராத்திரியில பைத்தியக்கார மாதிரி தலையில தண்ணி ஊத்திட்டு வந்து நிக்கிறான். என்னன்னு கேட்க கூடாதா? ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு மாமா. காலையில சரியாயிடுவாரு. நீங்க போய் படுங்க. போங்க மாமா, போங்க. பூங்குடி இந்தா.